இப்போ மின்வேதியியல் பாடத்தில் 10வது கேள்வியிலேருந்து பார்க்கலாம். ஒரு மார்க் 10வது பாருங்க, பேஜ் நம்பர் 68. 1 ஆம்பியர் மின்னோட்டத்தை பயன்படுத்தி மின்னால் பகுக்கும் போது 60 வினாடிகளில் எதிர்மின் முனையில் விடுவிக்கப்படும் எலக்ட்ரான் எண்ணிக்கை கேட்கிறான். அதாவது 1 ஆம்பியர் மின்னோட்டத்தை பயன்படுத்தி மின்னால் பகுப்பு செய்யணும். 60 வினாடிகளில் எதிர்மின் முனையில் விடுவிக்கப்படும் எலக்ட்ரானின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க. எலக்ட்ரானுடைய மின் சுமை கொடுத்துருக்காங்க 1.6 × 10⁻⁻⁹ கூலும். இப்போ ஐ எவ்வளவு, கரண்ட் எவ்வளவு, ஐ வந்து 1 ஆம்பியர் காணி, நேரம் 60 வினாடிகள். சரியா? அப்போ எவ்வளோ எலக்ட்ரான் வெளிப்படும் கேட்கலாம். முதல்ல Q கண்டுபிடிச்சோம். சரியா? மின்னோட்டத்தின் அளவு Q ஈக்குவல் டு என்ன வரும், Q ஈக்குவல் டு மின்னூட்டம் என்ன வரும், I × T. 1 minute, sorry, I × T that's equal to என்ன வரும் பாருங்க, 1 × 60. ஸோ இப்போ 60 கூலும். எவ்வளவு, 60 கூலும். ஓகே, உங்களுக்கு தெரியும் 96,500 கூலும் அல்லது ஒரு ஃபேரடேன்னு சொல்றோம் இல்லையா. 96,500 கூலும் செலுத்தினால் விடுவிக்கப்படும் எலக்ட்ரான் எண்ணிக்கை கூலும். சரியா? செலுத்தப்படும் போது விடுவிக்கப்படும் எலக்ட்ரான் எண்ணிக்கை எவ்வளவு, 1 மோல். அதாவது அவகேட்ரோ எண்ணிக்கை 96,500 கூலும் செலுத்தப்படும் போது விடுவிக்கப்படும் எலக்ட்ரான் எண்ணிக்கை எவ்வளவு, அவகேட்ரோ எண்ணிக்கை 6.022 10⁻23. அப்படின்னா 60 கூலும் செலுத்தப்படும் போது விடுவிக்கப்படும் எலக்ட்ரான் எண்ணிக்கை இப்போ 6.22 10⁻23 × 60 டிவைடட் பை 96,500. ஓகே, நீங்க ஒர்க் பண்ணா சரியா, நீங்க லாக் எல்லாம் எடுத்தீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னா 0.003744 × 10⁻23. அதாவது இது லாக், இதுக்கு லாக் ஆட் பண்ணோம், இதோட லாக் எடுத்து சப்ட்ராக்ட் ஆன்டிஆர் பார்த்தா இந்த ஆன்சர் வரும். சரியா? இப்போ இது 1000ஆல பெருக்கிட்டாக்கா, நல்லா கவனிங்க, 1000ஆல பெருக்கினா 3.74, இது 1000ஆல வகுத்தறீங்க. அப்போ 10 to the power of என்ன வரும் பாருங்க, லிசன் C டைம். ஓகே, C 1 minute. இப்போ 1000ஆல பெருக்கிறீங்க, கரெக்ட், 1000ஆல பெருக்கினாக்க 3.744. இது 1000ஆல வகுத்தீங்கன்னா 10 to the power 20. இந்த ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி 3. ஓகே, புக் ஆன்சர். நெக்ஸ்ட் காலம் 12. பின்வரும் 12 சரி 14 இப்போ பின்வரும் மின்பகுளி கரைசல்களில் குறைந்தபட்ச நியம கடத்தும் திறனை பெற்றுள்ளது எது? எந்த கரைசல் வந்து குறைந்தபட்ச நியம கடத்தும் திறன், அதாவது 2n, இன்னொன்று 0.002n, 0.02n, 0.2n. எது வந்து குறைந்தபட்ச நியம கடத்தும் திறனை பெற்றுள்ளது? உங்களுக்கு தெரியும், நீர்த்தல் அதிகரிக்கும் போது நியம கடத்தும் திறன் மதிப்பு குறையும். நீர்த்தல் அதிகரிக்கும் போது நியம கடத்தும் திறன் குறையும், மோலார் கடத்தும் திறன் ஆனால் சமான கடத்தும் திறன் மதிப்பு அதிகமாகும். அப்போ நீர்த்தல் அதிகரிக்கும் போது நியம கடத்தும் திறன் குறையும். இப்போ என்ன கேட்கலாம், எது வந்து குறைந்தபட்ச செறிவு கொண்டது பாருங்க, இது எது குறைந்த செறிவு, இதானே. அப்போ இதுதான் குறைந்தபட்ச நியம கடத்தும் திறனை பெற்றிருக்கும். அப்போ நல்ல கவனிக்கணும், திரும்பி சொல்றேன், இதான் வந்து மிக செறிவு குறைந்த கரைசல், இதுதான் குறைந்தபட்ச நியம கடத்தும் திறன் மதிப்பை பெற்றிருக்கும். ஓகே, அதாவது என்ன காரணம்னா, நீர்த்தல் அதிகரிக்கும் போது ஓரளவு பருமனில் உள்ள
அயனி எண்ணிக்கை குறையுது. நேம கடத்தும் திறனா என்னன்னாக்கா ஓரளவு பருமனில் உள்ள அயனிகளின் கடத்தும் திறன் தான் நேம கடத்தும் திறன். ஒரு நீர்த்தல் அதிகரிக்கும் போது ஓரளவு பருமன்ல அயனி எண்ணிக்கை குறையுது. அதனால தான் இந்த நேம கடத்தும் திறன் குறையும். ஓகே, இதுக்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கவனிங்க, 12வது கொஸ்டின். 12வது நல்ல கவனிங்க. இப்போ லெட் சேமிப்பு கலன் இதை நல்லா நடத்திருப்போம், சரியா? இந்த லெட் சேமிப்பு கலனை மின்னேற்றம் செய்யும் போது, சார்ஜ் பண்ணும்போது எதிர் மின் முனையில் லெட் சல்பேட் லெட்டாக ஒடுக்கமடைகிறா. அதாவது லெட் சல்பேட்டு லெட்டாக ஒடுக்கமடைந்து, அதாவது எதிர் மின் முனை கொடுத்துருக்காங்க. அல்லது நேர் மின் முனையில் லெட் சல்பேட் லெட் ஆக்சைடாக ஆக்சிஜனேற்றமடைகிறா. நேர் மின் முனையில் லெட் சல்பேட் லெட்டாக ஒடுக்கமடைந்து, எதிர் மின் முனையில் லெட் சல்பேட் லெட்டாக ஆக்சிஜனேற்றமடையுது. இதுக்கு என்ன ஆன்சர்னா, நேர் மின் முனையில் நடத்திருப்போம். மின்னேற்றம் செய்யும் போது நேர் மின் முனையில் லெட் சல்பேட் லெட்டாக ஒடுக்கம் அடைகிறது. அதாவது மின்னேற்றம் செய்யும் போது நேர் மின்முனை என்னவாகும்னா எதிர் மின்முனையாக செயல்படும். அதாவது முன்னாடி நேர் மின்முனை, இப்போ என்னவாகும், எதிர் மின்முனையாக செயல்படும். லெட் சல்பேட் லெட்டாக ஒடுக்கம் அடையும். சரியா? சமன்பாடு தெரிஞ்சுங்கோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லெட் சல்பேட் தெரிஞ்சுங்கோ, எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு லெட்டு என்ன ஆகும், லெட்டாக ஒடுக்கம் அடையும். பிளஸ் சல்பேட் அயனா நேர் மின்முனையில். இப்போ எதிர் மின் முனையில் தெரிஞ்சுக்கணும், இதுவும் எதிர் மின் முனையில் ஆக்சிஜனேற்றம் அடையும். அதாவது முன்னாடி எதிர் மின் முனை, இப்போ என்ன ஆகும்னா நேர் மின் முனையாக செயல்படும். அதாவது மின்னேற்றத்தின் போது நேர் மின் முனையாக செயல்படும். முதல்ல எதிர் மின் முனையாக இருந்தது, நேர் மின் முனையாக மின்னேற்றத்தின் போது செயல்படும். சரியா? அப்போ இது லெட் சல்பேட் லெட் ஆக்சைடாக ஆக்சிஜனேற்றம் அடையும். தெரிஞ்சுங்களோ? லெட் சல்பேட் இந்த ரியாக்ஷன் பாருங்க, 2H2O வாட்டரோடு சேர்ந்துட்டு லெட் ஆக்சைடு PbO2 பிளஸ் நல்லா கவனிக்கணும் 4H2 பிளஸ் பிளஸ் சல்பேட் அயனி பிளஸ் 2 எலக்ட்ரானை வெளியிடும். ஓகே, ஸோ இது மிக முக்கியம். எல்லாமே தெரியும். அப்போ என்ன ஆன்சர் இருக்கு? 12வது ஆன்சர் சி, இங்கிலீஷ். நெக்ஸ்ட் கவனிங்க, 14 பின்வரும் மின்கலங்களில் 14 கேள்வி. பின்வரும் மின்கலங்களில் லெக்லாஞ்சி மின்கலம், இரண்டாவது நிக்கல் காட்மியம் மின்கலம், மூணாவது லெட் சேமிப்பு கலம் மெர்க்குரி மின்கலம். இதுல எது முதன்மை மின்கலம்? லெக்லாஞ்சி பார்த்தீங்கன்னா முதன்மை மின்கலம். நிக்கல் காட்மியம் கிடையாது, இரண்டாம் மின்கலம். சரியா? லெட் சேமிப்பு கலம் அது முதன்மை கிடையாது. மெர்க்குரி மின்கலம் அதுவும் முதன்மை மின்கலம். அப்போ பார்த்தீங்கன்னா முதன்மை மின்கலம் லெக்லாஞ்சி மின்கலமும் மெர்க்குரி மெர்க்குரி மின்கலம், அது ரெண்டு தான். நிக்கல் காட்மியமும் லெட் சேமிப்பு கலம் இது ரெண்டும் செகண்டரி பேட்டரி சொல்லும், இரண்டாம் நிலை மின்கலம். ஓகே, சரி. 14வது கொஸ்டின், இரும்பின் மீது ஜிங்க் உலோகத்தை பூசி முலாம் பூசப்பட்ட இரும்பு தயாரிக்கப்படுகிறது. இரும்பு மேல ஜிங்க் பூசணும். ஏன்னா ஜிங்க் எளிதில் ஆக்சிஜனேற்றம் அடையும், எலக்ட்ரானை கொடுக்கும். சரி, இதன் மறுதலை சாத்தியமற்றது. அதாவது ஜிங்க் மேல இரும்பு பூசினாக்கா அது சாத்தியமற்றது. ஏனெனில் ஃபர்ஸ்ட் பாருங்க, இரும்பை விட ஜிங்க் லேசானது, தவறு. இரும்பை விட ஜிங்க் குறைந்த உருகு நிலையை பெற்றுள்ள, தவறு. இரும்பை விட ஜிங்க் குறைந்த எதிர்குறி மின்முனை மின்னழுத்தத்தை பெற்றுள்ளது, தவறு. இரும்பை விட ஜிங்க்
அதிக எதிர்குறி மின்னழுத்தத்தை பெற்றுள்ளது. இதுதான் சரி. ஸோ வேல்யூ நீங்கள் தெரிஞ்சீங்களோ நல்லா கவனிக்கணும். இந்த வேல்யூ கூட உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நல்ல கவனிக்கணும். ஏன்னா இப்போ இரும்புக்கு பார்த்தீங்கன்னா Fe2+ +2 electron gives Fe. இதோட E0 வேல்யூ -0.44. Zinc Zn2+ 2 electron zinc E0 வந்து -0.76 வோல்ட். நல்லா கவனிங்க. அதாவது இரும்பை விட ஜிங்க் ஆனது அதிக எதிர்குறி திட்ட ஒடுக்க மின்னழுத்த மதிப்பை பெற்றுள்ளது. ஒடுக்க ஒரு வார்த்தை வச்சுக்காங்க. திட்ட ஒடுக்க மின்னழுத்த மதிப்பை பெற்றுள்ளது. சரியா? இதை விட பார்த்தீங்கன்னா அதிக எதிர்குறி திட்ட ஒடுக்க மின்னழுத்தத்தை பெற்றுள்ளது. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா நல்லா கவனிக்கணும். அப்போ என்ன அர்த்தம்னா ஜிங்கானது நல்லா கவனிக்கணும், எலக்ட்ரான் எடுத்துக்காது. சரியா? எளிதில் எலக்ட்ரான் இழந்துடும். ஸோ ஜிங்கானது எலக்ட்ரானை எளிதில் இழந்துடும், எளிதில் ஆக்சிஜனேற்றம் அடையும். எதை காட்டிலும் இரும்பை காட்டிலும் அது எளிதில் ஆக்சிஜனேற்றம் அடையும். ஜிங்க் வந்து எளிதில் எலக்ட்ரான் இழந்து ஆக்சிஜனேற்றம் அடையும். ஏன்னா அது மிக குறைந்த திட்ட ஒடுக்க மின்னழுத்த மதிப்பை பெற்றுள்ளது. சரியா? அப்ப ஆன்சர் வந்து 14க்கு E. நெக்ஸ்ட் கவனிங்க. 15 கவனிங்க. இரும்பு கூட்டு பொருள் ஈஸியான கொஸ்டின் தான். 15 இப்போ கூட்டு தூய இரும்பை உலர்த்த காற்றில் வெப்பப்படுத்தும் போது துருவாக மாறுகிறது. சாரி, தூய இரும்பை உலர்ந்த காற்றில் வெப்பப்படுத்தும் போது துருவாக மாறுகிறது. இக்காரணம் துருவின் இயைபு Fe3O4. இப்போ பார்த்தீங்கன்னா இது தவறு. துரு உண்டாகிறதுக்கு உலர்ந்த காற்றில் என்ன இருக்கும்? ஈரமான காற்று தேவை. சரியா? அதே போல துருன்னா என்னது? Fe2O3.H2O. இல்லையா? துருனா Fe2O3.XH2. இதான் துரு. அப்போ துருங்கிறது Fe3O4 கிடையாது. அதே மாதிரி வெறும் உலர்ந்த ஆக்சிஜனோட வினைப்பட்டு துரு உண்டாகாது. என்ன இருக்கணும்? கண்டிப்பாக நீர் இருக்கணும். சரியா? ஈரமான காற்று. அப்போ கூற்று நல்லா கவனிக்கணும். இதை 4 கொடுத்துருக்காங்க. 4வது ஆப்ஷன் தான். கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே தவறு. கூற்றும் தவறு. அதே போல காரணம் துரு ஃபார்ம்ல Fe3O4 கிடையாது. Fe2O3XH2. கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே தவறு. ரைட். நெக்ஸ்ட் கவனிங்க. 16வது. இப்போ இதுவும் நடத்திருக்கிறேன். எரிபொருள் மின்கலம் கவனிங்க. H2O2 எரிபொருள் மின்கலம் படத்தை நடத்திருக்கோம். மின்கலத்தில் எதிர் மின் முனையில் நிகழும் வினை. அதாவது எதிர் மின் முனையில என்ன வினை நிகழ்வுன்றான். சரியா? எதிர் மின் முனையில் என்ன நிகழும்? ஒடுக்கம் நிகழும். அதாவது ஆக்சிஜன் நல்லா கவனிக்கணும் பிளஸ் எலக்ட்ரான் எடுத்துக்கலையா, பிளஸ் இன்னொரு சொல்லுங்க வாட்டர். ஆக்சிஜன் பிளஸ் எலக்ட்ரான் பிளஸ் வாட்டர் 2 H2O கேஸ் 4 OH மைனஸ். அப்போ ஆக்சிஜன் ஆனது OH கரெக்ட். எதிரின் வாதிக்கு விட தான் நிகழும். பாடம் நடத்தும் சொல்லியிருக்கேன். இப்போ O2 வந்து OH மைனஸ் ஆக ஒடுக்கம் அடையும். இப்போ O2 பிளஸ் 2 H2O பிளஸ் 2 எலக்ட்ரான் கேஸ் 4 OH மைனஸ். இதில் 4 சமன்பாடு கொடுத்துருக்குது. சரியானது ஆப்ஷன் ஏ தான். ஆப்ஷன் ஏ இது மட்டும். நெக்ஸ்ட் 17வது கொஸ்டின் ஒரு கணக்கு. 17வது கொஸ்டின் பாருங்க, ஒரு கணக்கு. இப்போ M/36 செறிவு கொண்ட கான்சன்ட்ரேஷன் செறிவு வந்து M/36 செறிவு கொண்ட வலிமை குறைந்த ஒற்றை கார அமிலத்தின் சமான கடத்தும் திறன் மதிப்பு. சமான
கடத்தும் திறன் எவ்வளவு தெரியுமா கொடுத்துருக்காங்க? 6 மோனானது சீமன் கூட சொல்லலாம், சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரி, அளவிலா நீர்த்தலில் அதனுடைய சமான கடத்தும் திறன் அந்த மதிப்பு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 400. அளவிலா நீர்த்தல்ல சமான கடத்தும் திறன் எவ்வளவுனா 400. சரியா? சீமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் மோல் லிட்டர். இது வந்து மோல் லிட்டர் சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, செறிவு கொடுத்துருது. இது வந்து சமான கடத்தும் திறன் மதிப்பு. இது அளவிலா நீர்த்தலில் சமான கடத்தும் திறன். ஏனெனில் அந்த அமிலத்தினுடைய பிரிகை மாறிலி கே கேட்கலாம். பிரிகை மாறிலி நல்லா கவனிக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, பிரிகை வீதம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இது ஆன்சர் 4 ஆன்சர் இருக்கு, நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். இதுன்னு பார்த்தோம். ஆல்ஃபா பிரிகை வீதத்துக்கு என்ன ஃபார்முலான்னா லாம்டா பை லாம்டா இன்ஃபினிட்டி. ஓகே, அதாவது சமான கடத்தும் திறன் பை அளவிலா நீர்த்தலில் சமான கடத்தும் திறன் 6/400. இதுதான் ஆல்ஃபா. இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் நம்ம ஆன்சர் ஒரு நிமிஷம் ஆன்சர் மட்டும் நான் பார்த்து சொல்லிடுறேன். சரி, இது அப்படியே வச்சு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியும் பிரிகி மாறிலி கேக்கு என்ன ஃபார்முலா? சி ஆல்ஃபா ஸ்கொயர் இல்லையா? கே ஈக்குவல் டு செறிவு என்ன வேல்யூ 1/36, ஆல்ஃபா வேல்யூ 6/400 into 6/400. that is alpha square இல்லையா? படிச்சலாமா? அப்போ 1/4 14 1 2 3 4. ஸோ கேஏ மதிப்பு இதை நீங்கள் எடுத்து நான் டிவைட் பண்ண 1/14 நல்லா கவனிச்சுக்கோ. கேஏ ஈக்குவல் டு 1/14 டிவைட் பண்ணால் 0.0625 வரும். இன்ட்டு 10⁻⁻4 கரெக்டாக இது மேலே வந்து 10⁻⁻4 1 இதை டிவைட் பண்ணாக்கா 0.0625. இது 100 பிரிக்கணும் 6.25 டிவைடட் பை 100னா 10⁻⁻6. அப்போ கேஏ மதிப்பு 6.25 10⁻⁻6. Okay, answer option B. நெக்ஸ்ட் காலிங்க 18வது கொஸ்டின். எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா காணும். 18வது கொஸ்டின். இப்போ நியம கடத்தும் திறன் மதிப்பு காப்பா கொடுத்துட்டாங்க 1.25 10⁻³ சீமன் சென்டிமீட்டர் -1 கொண்டுள்ள 0.01 m செறிவுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து 0.01 சரியா? 1.1 மின்பகுளி கரைசலை மின்கலத்தில் நிரப்பி ஒரு மின்கலனானது அளவு திருத்தம் செய்யப்படுகிறது. அதாவது நியம மின்கடத்தும் திறன் கொடுத்தாங்க, செறிவு கொடுத்தாச்சு. அதன் அளந்தறியப்பட்ட மின்தடை ரெசிஸ்டன்ஸ் ஆக கொடுக்குறாங்க 800 ஓம். ஓகே, ஏனெனில் கல மாறிலி கேட்குறாங்க. கல மாறிலி ஃபார்முலா L/A. ஓகே, L/A கேட்குறாங்க. ஃபார்முலா நல்லா பாருங்க. நியம கடத்தும் திறன் சரியா? காப்பா என்ன ஃபார்முலா? காப்பா ஈக்குவல் டு நல்லா கவனிக்கணும். அதாவது நியம கடத்தும் திறன் காப்பா என்ன ஃபார்முலானா 1/R × L/A. இப்போ இதான் கேட்குறாங்க சரியா? அப்போ கடமாறிலி L/A நியம கடத்தும் திறன் இன்ட்டு மின்தடை. நியம கடத்தும் திறன் மதிப்பு என்ன? 1.25 10⁻⁻3 சீமன் சென்டிமீட்டர் -1 இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் R எவ்வளவு? 800 ஓம். ஓகே, சீமன் அல்லது ஓம் இன்வர்ஸ் தான், இரண்டும் கட்டாயம். அப்போ என்ன ஆன்சர் வரும்னா 8 இதை பெருக்குங்க. நல்லா கவனிக்கலாம். 8 × 1.25 வரும்னா 10 வருமா? 10. இப்போ இங்கே வந்து என்ன இருக்குது சொல்லுங்க? 100 இருக்கா? 100 இருக்கும். அப்போ 10⁻³ இன்ட்டு 100னா 10². ஓகே சரியா? அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா 10³ வருமா? இன்ட்டு 10⁻³ தட் இஸ் ஈக்குவல் டு 1. என்ன ஆன்சர் வரும்? 1 சென்டிமீட்டர் -1. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 19th கொஸ்டின் நல்லா கவனிங்க. 19th one. 19th பாருங்க. For 298 கெல்வின் வெப்பநிலையில் AB எனும்
சொற்ப அளவு கரையும் உப்பின் தெவிட்டிய கரைசலில் கரைசலில் கடத்தும் திறன் காப்பா கொடுத்துறாங்க. காப்பா மதிப்பு 1.85 10⁻⁵ சீமன் மீட்டர் என்றார். 298 என்ற வெப்பநிலையில் ஏபி உப்பின் கரைதிறன் பெருக்க மதிப்பு கேட்கிறாங்க. சரியா? அடுத்தது நல்ல கவனிக்கணும். இப்போ இந்த கடத்தும் திறன், மோலார் கடத்தும் திறன், இந்த செறிவு குறிப்பிட்ட செறிவில் மோலார் கடத்தும் திறன் மதிப்பு 14 × 10⁻³ சீமன் மீட்டர் ஸ்கொயர் மோல் என்றார். அதாவது ஒரு குறிப்பிட்ட செறிவில் மோலார் கடத்தும் திறனை கொடுத்துட்டாங்க. இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ மோலார் கடத்தும் திறன் ஆக்சுவலாக புக்கில் தப்பு நாட் வரக்கூடாது. மிக நீர்த்தையில் ஒரு குறிப்பிட்ட செறிவில் மோலார் கடத்தும் திறன் கொடுத்தாச்சு, நியம கடத்தும் திறன் கொடுத்தாச்சு. அப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? செறிவு கண்டுபிடிச்சலாமா? செறிவிலிருந்து நம்ம கேஎஸ்பி கண்டுபிடிக்கலாம். சரியா? எந்த உப்புனா 1:1 மின்பாகு. சரியா? நல்லா கவனிக்கணும். இப்போ என்ன ஃபார்முலானா மோலார் கடத்தும் திறன் என்ன ஃபார்முலா? ரைட். மோலார் கடத்தும் திறன் என்ன ஃபார்முலா? காப்பா பை சி. கரெக்டா? நியம கடத்தும் திறன் பை செறிவு. அப்போ செறிவுக்கு என்ன வரும்னா காப்பா பை, கரெக்டாக பாருங்க, செறிவுக்கு என்ன வரும்? காப்பா பை மோலார் கடத்தும் திறன். இப்போ காப்பா வேல்யூ எவ்வளோ பாருங்க? 1.85 10⁻⁵ நல்ல கவனிக்கணும். சீமன் மீட்டர் பர் டிவைடட் பை இதோட 14 × 10⁻³ K. நல்ல கவனிக்கணும். சீமன் மீட்டர் ஸ்கொயர் மோல். கரெக்டா? இப்போ இரண்டு கேன்சல் ஆகிடுது. இப்போ நல்ல கவனிக்கணும். மேலே வந்து என்ன பாருங்க, ஒரு நிமிஷம். கரெக்ட். மேலே வந்து என்ன மீட்டர் -2, அப்போ மீட்டர் -3 வரும். மோல் மோல் மீட்டர் -3, இதை கட் பண்ணாக்கா -2. அப்போ 1.85 / 14 சொல்லுங்க. என்னது 1.85 / 14 10⁻⁻². ஓகே, கொஞ்சம் இந்த வேல்யூ மட்டும் ஆன்சர் பாருங்க. 1.85 / 14 10⁻⁻². இதை நீங்கள் சிம்பிளை பண்ணால் என்ன வருதுன்னா 0.1321 10⁻⁻² மோல் மீட்டர் -3. இப்போ கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குன்னா மோல்ஸ் பர் லிட்டர் டெசிமீட்டர் -3. மோல் டெசிமீட்டர் -3. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த மீட்டர் -3 டெசிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணணும். நல்லா கவனிக்கணும். 1 மீட்டர்னா 10 டெசிமீட்டர் நான். ஓகே, 1 மீட்டருக்குன்னா 10³ டெசிமீட்டர். 1 மீட்டர் -3னா 10⁻⁻3. சரியா? 1 மீட்டர் கியூப்னா மீட்டர் -3னா 10⁻⁻³ டெசிமீட்டர் -3. அப்போ 0.1321 10⁻⁻² into 10⁻⁻³ mole decimeter -3. Nothing but 1.321 10⁻⁻6 வருமா? இது 1.321 10⁻⁻1 -6 mole decimeter -3. இதுதான் கான்சன்ட்ரேஷன். இப்போ உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் தெரிஞ்சிச்சு. அதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? கரைதிறன் பெருக்கம். ஓகே, நல்லா கவனிக்கணும். இப்போ ஏபி 1:1 மின் பகுதி கொடுத்துருக்காங்க. ஏ பிளஸ் பி மேன், இது எஸ்னா இது எஸ். அப்போ கேஎஸ்பிக்கு என்ன ஃபார்முலா? ஏ பிளஸ் செறிவு இன்ட்டு பி மைனஸ் செறிவு. இப்போ இதோட எஸ் இன்ட்டு எஸ். கரெக்டா? ஓகே, இப்போ நல்லா கவனிக்கணும். ஆர்டர் தட்ஸ் ஆல். என்ன ஒரு ஆன்சர்? எஸ் ஸ்கொயர். இப்போ எஸ் வேல்யூ தான் கான்சன்ட்ரேஷன். அப்போ 1.321 10⁻⁻6 உடைய ஹோல் ஸ்கொயர் இதான் கேஎஸ்பி. ஸோ வேல்யூ வந்து 1.745 10⁻⁻12 தான் கேஎஸ்பி. என்ன யூனிட் வரும்? மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் -6 வரும். ஸோ ஆன்சர் கரெக்டா? நல்லா கவனிக்கணும். 1.74 10⁻⁻12 ஆப்ஷன் டி. புரிஞ்சுதுங்க? நியம கடத்தும் திறன் கொடுத்தது
சமான கடத்தும் திறன் ஒரு குறிப்பிட்ட செறிவில் அதை வச்சு நம்ம சி கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே மீட்டரை வந்து என்ன பண்ணுறோம், டெசிமீட்டர் அளவில் மாற்றத்துக்கு இந்த மாதிரி ஒரு கன்வர்ஷன். 1 மீட்டர் மைனஸ் 10 to the power of -3 dm -3. ஓகே, நான் வச்சுக்கிறோம். அப்போ எத்தனை, 1 மீட்டர் கியூப்னா 10 கியூப் டெசிமீட்டர் கியூப், 1 மீட்டர் மைனஸ் 10 to the power -3 டெசிமீட்டர் கியூப். ரைட். நெக்ஸ்ட்டு நல்லா கவனிக்கணும், இதான் செறிவு 1:1 மின் பகுதி. இப்போ AB gives A plus B minus S னா S KC னா S into S ஸ்கொயர். இந்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கவனிங்க, 20வது கொஸ்டின். 20வது கொஸ்டின் நல்லா கவனிங்க. 21. இப்போ ஜிங்க் சல்ஃபேட் செறிவு 0.01. நல்லா கவனிக்கணும். காப்பர் சல்ஃபேட் அதனுடைய செறிவு 1 மோலார் காப்பர் எனும் மின்வேதி கலனை கலந்து இந்த டேனியல் கலத்தின் இஎம்எஃப் மதிப்பு E1 வந்து ஜிங்க் சல்ஃபேட் செறிவு வந்து 1 ஆகவும், நல்லா கவனிக்கணும், ஜிங்க் சல்ஃபேட் செறிவு 1 ஆகவும், காப்பர் சல்ஃபேட்டின் இந்த இதுக்கு வேல்யூ வந்து E1. அடுத்தது ஜிங்க் சல்ஃபேட் செறிவை என்ன பண்ணுறோம், 1 ஆகும். இதை 1 ஆக்கிடும். காப்பர் சல்ஃபேட் செறிவை 0.01 ஆகும். அப்போ வந்து E2. சரியா? எந்த ஒன்று E1 மற்றும் E2க்கு தொடர்பாக இருக்கும் கேட்குறாங்க. சரியா? முதல்ல இப்போ இந்த செல்லினுடைய நம்ம இஎம்எஃப்பை கண்டுபிடிச்சிடலாமா? வெப்பநிலை வந்து 25 டிகிரி வச்சுக்கலாம், அது கொடுக்கல 25 வச்சுக்கலாம். நேம் சம்பாட் சொல்லுங்க. E equal to E0 minus 0.0591 n log of இது விளைபொருள் எது இங்கே பார்த்தீங்கன்னா சரி இந்த log of concentration of product. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் முதல்ல நம்ம ஈக்குவேஷன் எழுதலாம். நம்ம சமன்பாடு என்னதான் சரியா? முதல்ல பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேற்ற அரைக்கலை ஜிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் அயனியாக மாறும். ஓகே, அரைக்கலை ஜிங்க். அதே ஒடுக்க அரைக்கலை வினை பார்த்தீங்கன்னா காப்பர் அயனி எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டு காப்பராக மாறும். இது ஆக்சிஜனேற்ற அரைக்கலை வினை. இது ஆக்சிஜன் ஒடுக்க அரைக்கலை வினை. சரியா? இப்போ நெட் ரியாக்ஷன் பாருங்க. ஜிங்க் காப்பர் அயனி கேஸ் ஜிங்க் அயனி பிளஸ் காப்பர். ஸோ முக்கியம் நல்லா காணும். இப்போ இந்த செல்லுக்கு இஎம்எஃப் என்னன்னா E1 தான். சரியா? பாருங்க, இப்போ E1 ஈக்குவல் டு முதல்ல ஜெனரல் ஃபார்முலா சொல்லுங்க. நெட் சமன்பாடு E ஈக்குவல் டு E0 மைனஸ் 0.0591 பை n லாகரிதம் ஆஃப். சரியா? இங்கே எது விளைபொருள் செறிவு மட்டும் இருக்கலாம், திண்மம் விட்டுலாம், திண்மத்தை விட்டுலாம். இப்போ ஜிங்க் அயனி செறிவு டிவைடட் பை காப்பர் அயனி செறிவு. ஓகே, E0 மைனஸ் 0.0591. இப்போ n எவ்வளோ எலக்ட்ரான் ஈடுபடுது 2 லாக் ஆஃப் ஜிங்க் அயனி பார்த்தீங்கன்னா 0.01, அதாவது 10 to the power -2, காப்பர் அயனி 1. ஓகே, புரியுதா? இப்போ இந்த -2 முன்னாடி இருக்குமா? அப்போ E0 மைனஸ் ப்ளஸ் ஆடுங்க 2 இன்ட்டு 0.0591 -2 ரெண்டில் வந்து ப்ளஸ் ஆடு டிவைடட் பை 2 தட்ஸ் ஈக்குவல் டு E0 plus 0.0591. கரெக்ட். சரி, இப்போ என்ன பண்ணுறோம்னா நல்லா கவனிக்கணும் ஒரு நிமிஷம். இப்போ அடுத்து கவனிங்க, செறிவு ஜிங்க் சல்ஃபேட் செறிவு. இதை வந்து என்ன பண்ணுறோன்னா ஜிங்க் சல்ஃபேட் வந்து 1 மோலா, காப்பர் சல்ஃபேட் 0.01. இப்போ இது வந்து 0.01. சரியா? அப்போ இது E1 வச்சுக்கணும். இது E1. புரியுதா? இப்போ E2 பார்க்கலாமா? E2 என்ன பாருங்க, E0 நல்லா கவனிக்கணும் மைனஸ் 0.0591 பை n, அதே 2 தான் லாக் ஆஃப். இப்போ ஜிங்க் அயன் கான்சன்ட்ரேஷன் 1, காப்பர் அயன் கான்சன்ட்ரேஷன் 10 to the power of -2 இல்லையா? 0.01. இது மேலே வந்து ப்ளஸ் ஆகிடுமா? அப்போ E0 மைனஸ் 0.0591 by 2 logarithm of 10 square. அப்போ E0 முன்னாடி 2 வந்துருமா?
2 into 0.0591 by 2 கேன்சல் ஆகிடுமா? அப்போ E0 மைனஸ் இதாகிடும். இது வந்து E2. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் எது அதிகம், E1ஆ E2ஆ? E1 தான் கிரேட்டர் சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா E1 தான் அதிகம் கரெக்டா? ஸோ E1 இதுதான் E0 ப்ளஸ் 0.591 ஓகே 59. அப்போ E2 E0 மைனஸ் 0.0591. E1 is greater than E2. Okay, very important question. Next one. Next 21. 21st question. நல்லது. இப்போ கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் காட்டியுள்ளவாறு வெவ்வேறு EMF மதிப்புகளை சார்ந்து சரியா வெவ்வேறு மதிப்புகளை சார்ந்து EMF மதிப்புகளை சார்ந்து புரோமினின் ஆக்சிஜனேற்ற நிலைகளில் ஏற்படும் மாற்றத்தை கருத்தில் கொள்க. இந்த படம் போட்டிருக்காங்க BrO4 BrO3 இது வந்து 1. இது ஒரு டீப் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கேட்டுட்டாங்க காரணம். இது 1.5 வோல்ட், இது வந்து HDRO 1.595 வோல்ட். ஓகே நல்லா கவனிங்க 1.59 வோல்ட். இது வந்து புரோமின் திஸ் இஸ் 1.0652 வோல்ட் Br மைனஸ். இவற்றில் விகித சிதைவு அடையும் கூறு எது? விகித சிதைவுனா ஆக்சிஜனேற்றமும் நடக்கணும், ஆக்சிஜன் ஒடுக்கமும் நிகழணும். இப்போ நல்லா கவனிங்க, டக்குன்னு போட்டு காமிக்கிறேன். இப்போ இ செல் ஏன்னு வச்சுக்கலாம், இதான் ஏ செல் ஏ. ஓகே வச்சுங்க. இது வந்து ஆக்சிஜனேற்றம் BrO3 மைனஸ் BrO4 மைனஸாக மாறும். இது ஆக்சிஜன் ஒடுக்கம் சரியா? இப்போ இதுக்கு இ செல் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லுங்க. எப்படி போடணும்? இ ஆக்சிஜனேற்றம் பிளஸ் இ ஒடுக்கம். இன்னொரு பாருங்க ஆக்சிஜனேற்றம், இது ஆக்சிஜனேற்றம் தானே, அதாவது இது வேல்யூ தான் இது. அப்போ ஆக்சிஜனேற்றம்னா எல்லாம் கவனிக்கணும், இதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ல கொடுத்துருக்கு. ஓகே ப்ளஸ் வேல்யூ. அப்போ இதுதான் தேவைன்னா -1.2 ப்ளஸ் இது வந்து என்ன வேல்யூ 1.5. ஸோ நெட்டாக பார்த்தீங்கன்னா கரெக்ட் -0.32. இ செல் பி பாருங்க. இப்போ இது வந்து ஆக்சிஜனேற்றம் அடையுது, இப்படி பண்ணலாமா? இது ஆக்சிஜனேற்றம் அடையுது சரியா? பி இது ஆக்சிஜனேற்றம், இது ஒடுக்கம். இப்போ இதுக்கு பார்க்கலாமா? இப்போ இந்த வேல்யூ வந்து 1.5னா இதுக்கு என்ன வரும்? இ ஆக்சிஜனேற்றம்னா 1.5 கரெக்டா? ஒடுக்கம் எவ்வளவு? பிளஸ் 1.595. ஓ பிளஸ் தான் அதிகம். எவ்வளோ அதிகம்னா 0.095 வோல்ட். ஓகே இது பாசிட்டிவ் வருது. இ செல் சி பாருங்க, இது சி, இது பாருங்க, இது வந்து சி வச்சுக்கலாம். இது வந்து எது இது சொல்லுங்க நீங்க? ஆக்சிஜனேற்றம், இது ஒடுக்கம். ஓகே ஏன்னா புரோமின் வந்து Br மைனஸ் ஆக ஒடுக்கம் அடையுது, இது ஆக்சிஜனேற்றம் ஒடுக்கம். அப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வேல்யூ தான் 1.595. இப்போ இப்படி வரும்போது என்ன வரும்? -1.595 ப்ளஸ் 1.6 வரும். அப்போ மைனஸ் தான் அடையும், -0.529. அப்போ எது இதில் பாசிட்டிவாக இருக்குது? பி தான். அப்போ HBrO சரியா? இது எது வந்து விகித கூறு அடையும்னா HBrO. ஆப்ஷன் நல்ல காணிக்கிறது இ 4. ஆப்ஷன் இ 4, அதாவது HBrO தான் இ செல் வந்து பாசிட்டிவா. அப்போ ஆன்சர் HBrO. ஓகே நெக்ஸ்ட் காணி. இது புரிஞ்சுது? நம்ம ஒவ்வொரு செல்லுக்கும் நம்ம இந்த 3 செல்லுக்கும் இ செல் கண்டுபிடிக்கணும். ஏபிசிக்கு இதில் எது பாசிட்டிவாக வருதோ, நேர்குறி வருதோ அதுதான் விகித சிதைவு அடையும். ஓகே 22வது கொஸ்டின் பாருங்க. 22 இப்போ பின்வரும் கலவினைக்கு ஒரு கலவினை கொடுக்குறாங்க. 2Fe3 + 2I- gives
2Fe 2 plus iodine கொடுத்தாச்சு. இது aqueous, இது aqueous, இது aqueous, இது aqueous. 298 கிலோ வெப்பநிலை வெயில் E0 வரை கொடுத்தாங்க. E0 மின்கலத்துடைய E0 வந்து 24 வோல்ட். எனில் திட்ட கட்டிலா ஆற்றல் மாற்றம் மதிப்பு கேட்கலாம். திட்ட கட்டிலா ஆற்றல் மாற்றம் டெல்டா G0 கேட்கலாம். என்ன ஃபார்முலா தெரியுமா? டெல்டா G0க்கு மைனஸ் NL E0 மீன் செட் மைனஸ். இப்போ இந்த வினையில எவ்வளவு எலக்ட்ரான் பங்கு பெறும்பார்கள்? எவ்வளவு எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா 2 தானே. இந்த வினையில பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்கள் பங்கு பெறும். நல்லா கவனிங்க, ரைட்டா? n = 2. சரியா? எப்படி போகிற பார்க்கலாமா? இப்போ ஃபெரிக் வந்து என்னவா மாறுது பாருங்க, ஃபெரஸா மாறுது. நல்லா கவனிங்க. ஃபெரிக் கிவ்ஸ் ஃபெரஸ் பிளஸ் 1 எலக்ட்ரான். I மைனஸ் என்னவா மாறுது? நல்ல கவனிங்க, I2 மாறுது. அப்போ இங்கே 2 வரும் ப்ளஸ் 2 எலக்ட்ரான். சார் 2 எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டு, சாரி 1 மினிட், சாரி இதுதான் எலக்ட்ரான். Fe3 ப்ளஸ் எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டு தான் Fe2 ப்ளஸ் ஆமாம். 2I மைனஸ் அயோடின் ப்ளஸ் 2 எலக்ட்ரான். அப்போ 2ஆல் கிடைக்கலாமா? ஓகே, சரியா? அப்போ அவன் பார்த்தீங்கன்னா எவ்வளவு எலக்ட்ரான் ஈடுபடுது? 2. ஸோ -2. ஃபேரடே மதிப்பு எவ்வளவு? 96,500. ஈசல் மதிப்பு எவ்வளவு? 0.24. ஸோ ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு மதிப்பு ஜூலில் வரும். இதில் ஒரு ஜூல் -46,320 ஜூலில் வரும். கிலோ ஜூல் தான் 1000ஆல் வகுத்துக்கும். அப்போ -46.32 கிலோ ஜூல் மோலிகுலர். ஓகே, நெக்ஸ்ட் 24வது கொஸ்டின். நல்லா இருக்கு. 23வது கொஸ்டின். 23. இதுக்கு ஆன்சர் வந்து 22க்கு ஆன்சர் கவனிங்க. ஆப்ஷன் E. 22க்கு வந்து ஆ. சரியா? இப்போ 23. ஒரு குறிப்பிட்ட அளவு மின்னோட்டமானது 2 மணி நேரத்தில் 0.54 கிராம் ஹைட்ரஜனை விடுவிக்கிறது. 2 மணி நேரத்தில் 0.504 கிராம் ஹைட்ரஜனை விடுவிக்கிறது. அதே அளவு மின்னோட்டத்தை அதே அளவு நேரத்திற்கு நல்ல கவனிக்கணும். காப்பர் சல்பேட் வெளியே செலுத்தினால் எவ்வளவு கிராம் காப்பர் வீழ்படிவாகும் கேட்கிறார். இது வந்து இது ஃபாரடேவுடைய 2வது விதியை அடிப்படையாக கொண்டது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். திரும்பி சொன்னோம்னா ஒரு குறிப்பிட்ட அளவு மின்னோட்டத்தை 2 மணி நேரம் செலுத்துறீங்க. ஹைட்ரஜன் எடை கொடுத்துனா அதே அளவு மின்னோட்டத்தை அதே அளவு நேரத்தை செலுத்தினால் காப்பர் சல்பேட் கரைசலிருந்து காப்பர் எவ்வளவு வெளிப்படும். 2 மெத்தட் நம்ம சிம்பிளாக ஃபேரடே 2வது வச்சு போடலாம். ஈஸியாக போடலாம். ஹைட்ரஜனின் நல்லா கவனிக்கணும், இந்த ஃபார்முலா போடலாம். ஹைட்ரஜனின் எடை பை இந்த மெத்தடில் போடுங்க. இது தாமிரத்தின் எடை ஈக்குவல் டு நல்லா கவனிக்கணும் ஹைட்ரஜனின் சமான எடை சமான நிறை பை தாமிரத்தின் சமான நிறை. ஸோ இது போட்டுதான் இந்த ஃபார்முலா ரொம்ப ஈஸி. ஹைட்ரஜன் எடை பை தாமிரத்தின் எடை ஈக்குவல் டு ஹைட்ரஜனின் சமான நிறை பை இது தாமிரத்தின் சமான நிறை. ஹைட்ரஜன் எடை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 504. தாமிரத்தை தான் கேட்குறாங்க. ஹைட்ரஜன் சமான நிலை தெரிஞ்சுங்க 1.008. சரியா? தாமிரத்துக்கு பார்த்தீங்கன்னா அணு எடை வந்து தாமிரத்துக்கு எவ்வளோனா 63.54 தாமிரத்துக்கு. அது 2வது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 31.7. 31.7 தான் தாமிரத்தினுடைய சமான நிலை. தாமிரம் 31.7 தாமிரத்தின் சமான நிலை. அப்போ x = என்ன வரும்? 0.504 into 31.7 by 1.008. ஒர்க் அவுட் பண்ணாக்கா 15.85 கிராம். 15.85 கிராம். என்ன ஆன்சர் இருக்கு? 23வது क्वेश्चनக்கு ஆன்சர் B. நெக்ஸ்ட் கொஸ்டின் 24வது क्वेश्चन.
இது கொஞ்சம் திக் பண்ணணும், கொஞ்சம் புரிஞ்சுட்டு பண்ணணும். 24 24th question. தேர்வு கொஸ்டின் காணும். இப்போ 25 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் 1 மோல் Y மற்றும் 1 மோலார் Z ஆகியவற்றை கொண்டுள்ள கரைசலினுடைய ஒரு அட்மாஸ்பியர் அழுத்தத்தில் எக்ஸுங்கிற வாயுவை செலுத்துறோம். 1 மோலார் Y 1 மோலார் Zல எக்ஸ் வாயுவை செலுத்துறோம். அவற்றின் ஒடுக்க மின்னழுத்தம் கொடுத்துட்டான். Z அதிகம், அப்புறம் Y Z. சரியா? எனில் எக்ஸ் ஒய் ஆனது இதான் ரொம்ப கம்மி. நான் வச்சுக்கணும். இப்போ இது என்ன பண்ணுன்னா கவனிங்க, Z மதிப்பு தான் கம்மி, திட்ட ஒடுக்க மின்னழுத்தம். அப்போது இது வந்து எளிதில் ஆக்சிஜனேற்றம் அடையுது. இது என்ன பண்ணும்? எளிதில் ஆக்சிஜனேற்றம் அடையுது. இது ரெண்டுத்தையும் ஒடுக்கும், இது எளிதில் ஆக்சிஜனேற்றம் அடையுது. ஒய்யும் ஜாக்கையும் ஒடுக்கும். பாருங்க, ஒய் ஆனது நல்ல கவனிக்கணும். எக்ஸ் ஆகுது, வந்து எக்ஸ் ஆகுங்க, எக்ஸ் ஆகும். இஸ் எக்ஸ். சரியா? நல்லா கவனிக்கும். எக்ஸுங்கிற வாயு செலுத்துவோம். இப்போ கவனிக்கும், எக்ஸ் தான் அதாவது மிக குறைந்த திட்ட ஒடுக்க மின்னழுத்தத்தை பெற்றுக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்னா இது எளிதில் ஆக்சிஜனேற்றம் அடையும். அப்போ இது ரெண்டையும் ஒடுக்கும். சரி, கிளாஸ் படிக்கிறேன். ஒய் ஆனது எக்ஸை ஆக்சிஜனேற்றம் செய்யும் பண்ணாரு. இது வந்து இதுதான் ஆக்சிஜனேற்றம் பண்ணும். நல்ல சாரியா? நல்ல கவனிக்கணும். எக்ஸ் வந்து கரெக்ட். எக்ஸ் வந்து என்ன ஆகும் சொன்னேன்? ஆக்சிஜனேற்றம் அடையும். சரியா? அப்புறம் ஒய்யும் ஜட்டையும் ஒடுக்கும். சரி, முதல் பார்க்கலாம். ஒய் ஆனது எக்ஸை ஆக்சிஜனேற்றம் செய்யும், ஆனால் ஜட்டை ஆக்சிஜனேற்றம் செய்யாது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒய் ஆனது எக்ஸை ஆக்சிஜனேற்றம் செய்யும். இது என்ன பண்ணால் ஆக்சிஜனேற்றம் அடையும். சரியா? ஆனால் சரியா, ஜட்டை ஆக்சிஜனேற்றம் செய்யாது. சரி, அப்போ கரெக்டா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஒய் வந்து எக்ஸை வந்து ஆக்சிஜனேற்றம் செய்யும், என்ன பண்ண ஜட்டை ஆக்சிஜனேற்றம் செய்யாது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ரெண்டாவது பார்த்தோம்னா, ஒய் ஆனது ஜட்டை ஆக்சிஜனேற்றம் செய்யும். ஒய் ஆனது ஜட்டை ஆக்சிஜனேற்றம் செய்யும். ஒடுக்க தான் பண்ணும். ஏன்னா இதை விட இது குறைவு தானே, திட்ட ஒடுக்க மின்னழுத்தம். ஒய் என்ன பண்ணு, இதை வந்து ஒடுக்கம் தான் செய்யும். அது கிடையாது. எக்ஸை ஆக்சிஜனேட் செய்ய அது கிடையாது. இப்போ ஒய் வந்து ஜட்டை ஆக்சிஜனேற்றம் செய்யும் கொடுத்துருக்குது, தவறு. ஒடுக்கம் தான் பண்ணணும். சரியா? ஒய் ஆனது எக்ஸ் மற்றும் ஜட் ரெண்டையுமே ஆக்சிஜனேற்றம் செய்யும், தவறு. ஒய் ஆனது எக்ஸ் மற்றும் ஜட் ரெண்டையும் ஒடுக்கும், தவறு. நல்லா கவனிக்கணும். ஒய் என்ன பண்ணும்னா எக்ஸை ஆக்சிஜனேற்றம் செய்யும். ஏன்னா எக்ஸ் தான் மிக குறைந்த மதிப்பு. அப்போ எளிதில் ஆக்சிஜனேற்றம் சொன்னேன். அப்போ ஒய் என்ன பண்ணுனா எக்ஸை ஆக்சிஜனேற்றம் அடைய செய்யும், தான் ஒடுக்கம் அடையும். அதே நேரத்தில் ஜட்டை என்ன பண்ணுன்னா அது ஒடுக்கும். ஏன்னா இதை விட இது குறைவான மதிப்பு இல்லையா? அப்போ இது ஆக்சிஜனேற்றம் அடைந்து ஜட்டை ஒடுக்கும். ஓகே, நான் வச்சுக்கணும். அப்போ இதான் முக்கியம். இந்த கொஞ்சம் திங்க் பண்ணிக்கணும். 22வது கொஸ்டினோட முடிச்சிடும். நல்லது. லாஸ்ட் கொஸ்டின். சரி, இதுக்கு ஆன்சர் வந்து ஏ சொல்லுங்க. 25 பாருங்க. கொஞ்சம் நீட்டில் கேட்ட கொஸ்டின் காணும். இப்போ கலவினை கொடுத்துருது. ஏ பிளஸ் 2b மைனஸ் gives a2 பிளஸ் 2b மைனஸ். அடுத்த வினை a2 பிளஸ் 2 எலக்ட்ரான் gives ab. E0 மதிப்பு 0.34 வோல்ட் மற்றும் 300 கெல்வின் வெப்பநிலையில் இந்த கலவினைக்கு log k சமநிலை மாறி log k வேல்யூ விட்டுறாங்க 15.6 300 கெல்வின். எனில் b பிளஸ் பிளஸ் எலக்ட்ரான் gives b அப்படிங்கிற இந்த வினைக்கு கலவினைக்கு E0 கேட்கிறாங்க. இது ஆல் இந்தியா மெடிக்கல் கேட்டிருக்கிறது 2018. சரியா? ஈஸியாக கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணி போடணும். இதுக்கு வந்து நான் சொல்லிடுற ஒரே விஷயம், இப்போ நல்ல உங்களுக்கு நேர்ன்ஸ் சமன்பாடு தெரியும். என்ன ஃபார்முலா? E ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு
E naught cell minus 0.0591 by n logarithm of k. Okay. இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ என்ன பண்றாங்க, சமநிலை மாறிலி கரெக்ட். சமநிலையில் சமநிலை மாறிலி மதிப்பு கூட்டுறது இல்லையா, அப்போ சமநிலையில E செல் மதிப்பு 0. இப்போ இது 0. ஓகே, அப்போ சொல்லுங்க E naught செல் ஈக்குவல் டு 0.0591 by n log k. n மதிப்பு எவ்வளவு, 2 எலக்ட்ரான் தானே, அப்போ 0.0591 by 2 log k. நல்லா கவனிக்கணும், இங்க log k வேலை கொடுத்துறாங்க எவ்வளவு, 15.6. இது அடிச்சுன்னா 5 6 7 2 14 7.8. இப்போ E naught செல் ஈக்குவல் டு E naught செல் மதிப்பு எவ்வளவு வருதுன்னா 0.4602 வரும். உங்களுக்கு தெரியும் E naught செல் ஈக்குவல் டு சரியா, இது E ஆக்சிடேஷன் இல்லையா, E naught ஆஃப் ஆக்சிடேஷன் அதாவது ஆக்சிஜனேற்றம் பிளஸ் E naught ஆஃப் ஒடுக்கம். இப்போ E naught மதிப்பு 0.4602 E naught ஆக்சிஜனேற்றம். நல்லா கவனிக்கணும், இந்த வினையில ஏவானது A2+ ஆக்சிஜனேற்றம் அடையுது, இங்க A2+A ஒடுக்க கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மதிப்பை நம்ம ரிவர்ஸ் பண்ணிடுவோம், A2+A தான் கொடுத்துருக்கோம், அப்போ ரிவர்ஸ் பண்ணிடுவோம். ஸோ -0.34. ஓகே, பிளஸ் E naught ஒடுக்கம் B+ எலக்ட்ரான் சரியா, B+ நல்லா கவனிக்கணும், ஒரு நிமிஷம், B+ கவுண்ட் தப்பாக B+ வந்து எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டு B ஒடுக்கம் தான் கேட்கலாம் சரியா. அப்போ E naught ஒடுக்கம் கேட்குறாங்க. அப்போ E naught ஒடுக்கம் ஈக்குவல் டு 4602 plus 0.34 that's equal to 0.8002 volt. Option A. இது புரிஞ்சுதா? இது திருப்பி சொல்லிடுறேன். இந்த வினை கொடுத்தது இந்த மின்கல வினை, அதில் இது வந்து ஒடுக்கம் A2+ + 2 எலக்ட்ரான் gives A. இந்த வினைக்கான E naught வேல்யூ தான் லாக் கொடுத்தாங்க. B+ எலக்ட்ரான் gives B. இதுக்கான E naught கேட்குறாங்க. இப்போ நேர் சமன்பாடு பிரகாரம் E cell equal to E naught cell minus 0.0591 by n log k. இல்லையா, சமநிலையில் E cell மதிப்பு என்னது, E cell 0. அப்போ E naught cell equal to இந்த மதிப்பு கரெக்டா, log k கொடுத்தாரு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா E naught cell மதிப்பு கிடைச்சிடும். E naught cell என்ன ஃபார்முலானா E naught ஆஃப் ஆக்சிஜனேற்றம் ப்ளஸ் E naught ஆஃப் ஒடுக்கம். இங்கே A தான் A2+ ஆக்சிஜனேற்றம் அடையுது, A2+A தான் கொடுத்துருக்காங்க. அப்போது நல்லா கவனிக்கணும், A2+A கொடுத்துருக்காங்க, அப்போ A × A2+ வாங்கிடும், இந்த மதிப்பை மைனஸ் பண்ணிக்கணும், குறி மாற்றிக்கணும், ப்ளஸ் ஒடுக்கம். அப்போ E naught ஒடுக்கம்னா B+ எலக்ட்ரான் தான் கேட்குறாங்க, B+ எலக்ட்ரான் தான் எடுத்து B- மாறும் சரியா. B+ ஒரு நிமிஷம் சார் B தான் ஒடுக்கம் தான் கேட்குறாங்க சரியா. அப்போ கட்சி கொண்டே ஒடுக்கம்னா இது வந்துடும். ஸோ 0.8002 இது சமன்பாடு பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ்.